Hello, this is Dr. Karthik here. Did my master's in veterinary internal medicine. Currently, I am working as a part of a clinical team in Sana Multi-Specialty Pet Hospital. எதனால டாக்ஸ் காஃப் பண்ணுவாங்க டாக்டர்? காஃப் எதனால வருதுன்னு பார்த்தா காஃப் ஏன் வருதுன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். காஃப் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்க பெட்டோட தொண்டை பகுதியில் இருக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்த காஃப் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறப்போ மூச்சு குழாயில தெரியாதனமா தண்ணி போச்சுனா கூட இந்த காஃப் கிரியேட் ஆகும். இல்ல ஏதோ ஒரு ஃபாரின் பாடி இருக்கனாலையும் இல்ல ஏதோ ஒரு அழுத்தத்தினாலையும் இந்த காஃப் உருவாகலாம். என்ன காரணமா இருக்கும்? மொத்தம் 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நுரையீரல்னால வரக்கூடிய பாதிப்புகள். இரண்டாவது காரணம் நுரையீரலை சுத்தி இருக்க உறுப்புகள்னால வரக்கூடிய காரணங்கள். மூன்றாவது காரணம் இதய நோயினால வரக்கூடிய காரணங்கள். இதய நோயினால வர்ற காஃபை எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? உங்க பெட் முன்ன மாதிரி விளையாட மாட்டான், உங்க பெட் முன்ன மாதிரி ஓட மாட்டான், படி ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுறான், எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கனாலையும் சம்டைம்ஸ் அவங்க நைட் டைம்ல தான் ரொம்ப ஆஃப் காஃப் பண்றாங்க. இல்ல எனக்கு ரொம்ப வேகமா மூச்சு விடுறான் டாக்டர் அப்படின்னால கூட இது எல்லாமே ஹார்ட் டிசீஸை பேஸ் பண்ணி வர கண்டிஷன்ஸ் தான். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இல்ல உங்க பெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இருமல் இருக்கு அதை நான் மேனேஜ் பண்ண நினைச்சீங்கன்னா பக்கத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட் பண்றதா ரொம்ப சீக்கிரமா சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன்.